பாத்தீங்கன்னா பாரு அப்படின்ற பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுக்கு தலையில முடியே இல்ல. இதனாலேயே ஸ்கூல்ல எல்லாருமே இந்த பொண்ணை போட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதோட சாரு அப்படின்ற பொண்ணு, சாருவோட ஃப்ரெண்டு பொண்ணு இந்த பொண்ணை போட்டு ரொம்பவுமே கிண்டல் பண்ணுவாங்க. இதனாலேயே பாருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகவே பிடிக்குது இல்ல. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சொல்றாங்க ஃபேஷன் ஷோ நடக்க போகுது அப்படின்னு. இதெல்லாம் கேட்டோன்னு சாரு சொல்றேன், நான் தான் எப்படியுமே இந்த ஃபேஷன் ஷோல வின் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்கூல்லயே நான் தான் அழகுன்னு. அதோட நீளமான முடியும் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப சாரோட ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா, என்ன நீ இப்படி சொல்ற, நாங்களாம் அழகு இல்லையா, நாங்க மட்டும் இந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்க மாட்டோமா அப்படின்னு கேக்குறா. பாருக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கு, நம்மளால இந்த ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்தோன்னா பாருவும் போயிட்டு பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா மேஜிக் பண்ற ஒரு பொண்ணு ஒரு பள்ளத்துல விழுந்திருக்கா. பாரு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மேஜிக் பொண்ணு சொல்றா, நான் தெரியாம இந்த ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு. இப்ப பாருவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பொண்ணை காப்பாத்துறா. அப்புறம் அந்த மேஜிக் பொண்ணு சொல்றா, என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் தாரேன் அப்படின்னு. அதுக்கு பாருவும் எனக்கு முடியல, எனக்கு முடி வளர வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. அவ அந்த மேஜிக் பொண்ணு இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முடி வளர வைக்கிறாங்க. பார்வை பார்க்க ரொம்பவுமே அழகா இருக்கா. அந்த மேஜிக் பொண்ணு சொல்றா, நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இது என்னோட உண்மையான முடின்னு, எல்லாத்துக்கிட்டையுமே நான் விக் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு. அப்புறமா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன 3 தடவை கூப்பிடு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேஜிக் பொண்ணு அங்க இருந்து போறா. அப்புறமா பாரு ஃபேஷன் ஷோக்காக ரெடி ஆகி போறா. சாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரெடி ஆகி வந்திருக்கா. சாருவோட ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா சாரு மேல ரொம்பவுமே கோவமா இருக்கா. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நினைக்கிறா, நீ நீளமான முடியை வச்சுக்கிட்டு திமிரு காட்டிக்கிட்டு இருக்க, இருவனோட முடியில கம்ம ஊத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா, சாருனோட தலையில இருக்க கிளிப் விழ போகுது, இரு நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ம வேணும்னே அந்த தலையில ஊத்தி விடுறா. சாரு நீ ஏன் இப்படி பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கவலையா கிளாஸ்ல உட்காந்துருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாரு வரா. பாரு வந்தோன்னா சாருவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. இதெல்லாம் கேட்டோன்னா பாரு சொல்றா, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேஜிக் பொண்ணை 3 தடவை கூப்பிடுறா. அந்த ஒரு மேஜிக் பொண்ணு அங்க வாரா. அப்ப பாரு சொல்றா, இவளோட முடியில உள்ள கம்ம சரி பண்ணு. அந்த மேஜிக் பொண்ணு அந்த முடியில உள்ள கம்ம எல்லாத்தையுமே சரி பண்றா. அப்புறமா சாரு பாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன், இனிமே நான் நீ ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. சாருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேணுமனே தான் என் முடியில கம்ம ஊத்தி இருக்கா அப்படின்னு. அதோட இருந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடையும் சாரு கதைக்கிறது இல்ல, இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதோட இந்த ஒரு ஸ்டோரி முடியுது.